வெல்கம் டு ஜனா லைக்ஸ். இந்த அழகான புகைப்படத்தை பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. ஸ்டீல் மக்குகளில் நுரைப்பொங்க இருக்கும் தேநீர். இந்த 2 இதயங்கள் மற்றும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற வாசகம் அனைத்தும் அன்பானவர்களுடன் செலவிடும் அந்த அழகிய நேரத்தை உணர்த்துகின்றன. இதோ உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு சிறுகதை. அன்பெனும் தேநீர். காலை நேரத்து அவசரங்கள் ஓய்ந்து மதியத்தின் அமைதி நிலவிய அந்த பொழுது மேஜையின் மீது 2 ஸ்டீல் குவளைகளில் சூடான தேநீர். அந்த தேநீரின் புகையில் ஒரு விதமான நிம்மதி கலந்திருந்தது. இந்த கோப்பையில் குடிக்கும்போது வரும் அதே பழைய ஞாபகம் என்று அவன் கேட்க அவளும் வெட்கத்துடன் சிரித்தாள். உண்மைதான், விலை உயர்ந்த பீங்கான் கோப்பைகளை விட நம் வீட்டில் பல வருடங்களாக இருக்கும் இந்த ஸ்டீல் மக்குகளில் ஒரு தனி குணம் உண்டு. நம்முடைய பல மணி நேரம் பேச்சுகளை இவை மௌனமாக பார்த்திருக்கின்றன. அந்த தேநீர் வெறும் தேநீர் அல்ல, அது இருவருக்குமான பகிர்தல். அன்றைய தினத்தின் சின்ன சின்ன தோல்விகள், பெரிய வெற்றிகள், சொல்லப்படாத கவலைகள் என அனைத்தும் அந்த தேநீரோடு கரைந்து போயின. வாழ்க்கை என்பது பெரிய சாதனைகளில் மட்டுமில்லை. இதுபோல ஒருவருக்கொருவர் நேரத்தை ஒதுக்கி கண்களை பார்த்து பேசி மனமாற சிரிக்கும் இந்த சிறு நொடிகளில்தான் வாழ்க்கை அழகானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். வெளியே உலகம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருக்கட்டும், ஆனால் இந்த 2 கோழைகளுக்கு இடையில் ஒரு தனி உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அன்பால் கோர்க்கப்பட்ட உலகம். உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக சிறு வரிகள். நேரம் என்பது நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. பகிர்ந்து கொள்ள ஒரு துணையும் பேச ஒரு தேநீரும் இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமே. இந்த வீடியோ ஸ்டோரி கேட்டுட்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.